ஹalleluya. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வசனங்கள். மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாய் இருங்கள். ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள். ஆமேன். துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். கர்த்தர் இந்த அதிகாலை வேளையிலே எங்களை எழுப்பி உம்முடைய துதியை எங்கள் நாவிலே கொடுத்ததற்காக உம்மை துதிக்கிறோம். இதோ எங்களுக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்கிற நல்ல போதனைகளுக்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை சோஸ்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள் என்று சொல்லியிருக்கிறீரப்பா. நீரே தேற்றுகிற தேவன் ஆண்டவரே, நீரே எங்களை திடப்படுத்துகிறவர் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கும் ஜெபத்திலே இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபைகளை கர்த்தர் தந்தருள்வீராக. கர்த்தர் எங்களை ஸ்திரப்படுத்தும் ஆண்டவரே. நாங்கள் எல்லா ஒழுக்கத்தோடும் நடந்து கொள்ள, புத்தியோடு நடந்து கொள்ள, கர்த்தருடைய அபிஷேகத்தின் ஆவியானவர் எங்களுக்குள்ளே தங்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பலவீனரை தாங்கக்கூடிய கர்த்தாதி கர்த்தர் நீர் ஆண்டவரே. பலத்தை கொடுக்கிறவர் நீர், சத்துவத்தை பெருகச் செய்கிறவர் நீர் ஆண்டவரே. இன்றைக்கும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் சத்துவத்தை கொடுக்கிறதற்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள் என்று கற்றுக் கொடுக்கிறீரே, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. நீடிய சாந்தத்தை எங்களுக்கு தந்திரலும் அப்பா. எங்கள் வாழ்க்கையில பொறுமையை கடைபிடிக்க கிருபை தாரும் அப்பா. எங்களுக்கு எரிச்சல் மூட்டுகிற ஒவ்வொருவர் மீதும் கர்த்தருடைய கிருபையினாலே நாங்கள் சாந்தத்தோடு நடந்து கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தக்கூடியவர்களாய் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு தீமை செய்கிற மக்கள் உண்டு கர்த்தாவே, எங்களை எதிர்க்கிறவர்கள் உண்டு கர்த்தாவே, எங்களுக்கு கேடு நினைக்கிற மக்கள் மத்தியிலே நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. ஆனாலும் ஒருவருக்கும் தீமை செய்யாதபடி கர்த்தர் எங்கள் உள்ளத்திலே நல்ல ஆவியை தருகிறதற்காகவுமே துதிக்கிறோம் அப்பா. எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். ஆமே, நாங்கள் அதையே செய்ய என் ஆண்டவர் நன்மை செய்கிறவராய் இருந்தீரப்பா. இன்றைக்கும் எங்களுக்கு நன்மை செய்து கொண்டே இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாங்களும் எப்பொழுதும் நன்மை செய்ய, எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கிறீர். உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொருவருடைய உள்ளத்தில் இருக்கிற தீய எண்ணங்களையும் எடுத்து போட்டு நன்மை செய்கிறவர்களாய், கர்த்தருடைய ஆவி உள்ளவர்களாய், கர்த்தர் எங்களை அபிஷேகிக்கிற இந்த காலை வேளைக்காய் உம்மை துதிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் கர்த்தர் எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன்.